அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் இப்போ எங்கே இருக்கோன்னா நுவரெலியா லேக்கில் தான் இருக்கோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற vlog நுவரெலியா லேக் vlog தான். போட் ஏறுறதுக்காக தான் இவங்க எல்லாம் க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஜெக்ஸி, ஸ்பீட் போட், ஃபேமிலியோட போகிற போட், டக் போட் எல்லா மாதிரி போட்டுமே அதில் இருக்குது. எதில் வேணாலும் நம்ம விருப்பப்படத்தில் ஏறி ரைட் போய்க்கலாம். ஜெட்ஸ்கி ரைடை வந்து நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குது அப்படின்னு. இந்த போட்டில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் போட் ரைடிங் போக போகிறோம். லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு இப்போ நாங்கள் போட் ஏறுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். கிட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த போட்லேருந்து வியூஸ் எல்லாம் பார்க்கக்குள்ள ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காகவும் இருந்துச்சு. நீங்களும் என்னோட டிஜிட்டலாக இந்த வீடியோவில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கும் நேர்லேயே வந்து பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நேச்சர், க்ரீனரி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கேமராவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கக்குள்ள இன்னுமே பியூட்டிஃபுல்லாக, கண்களுக்கு இன்னுமே அழகாக இருந்தது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இதில் கேப்சர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த பியூட்டிஃபுல்லான சீனரியை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த பிரிட்ஜை தாண்டி வந்தோன்னே எவ்வளோ பியூட்டிஃபுல்லான வியூன்னு பாருங்கள். இந்த பிரிட்ஜு கீழே வரக்குள்ளே நாங்கள் எவ்வளோ எக்ஸைட் ஆனோங்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ இந்த போட் வந்து டேர்ன் ஆகி ரிட்டன் போக்குள்ள நாங்கள் அதே பிரிட்ஜு கீழே தான் போயிட்டுப்போம். அப்பயுமே நாங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகி தான் போயிட்டுருந்தோம். ஸோ அங்கேருந்து இந்த வியூ எல்லாம் பார்க்கக்குள்ள ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து போட் ஹவுஸ், பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் ரிட்டன் வரக்குள்ளே உள்ள வியூவை பாருங்கள். தூரத்துலேருந்து இந்த வியூ எல்லாம் பார்க்குறத விட இந்த மாதிரி போட்டில் கிட்ட இந்த வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னுமே அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எந்த இடத்துல நம்ம போட் ஏறணுமோ அங்கேயே வந்து நம்மளை ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம இறங்கிட்டு இங்கே ஒர்க் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சீட்டிங் ஏரியா மாதிரியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. கிட்ஸுக்கு நல்லா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இங்கே செஞ்சுருந்தாங்க. மிக்கி மவுஸ் அந்த மாதிரி எல்லாம் ஸ்டாச்சு இருந்துச்சு. கிட்ஸ் வந்து அழகாக க்யூட்டாக பிக்சர்ஸ், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஸ்பேஸ் இது.
இந்த லேக்கோட இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுறதுக்குன்னு வேறே இடம் இருக்குது. ஸோ பைசைக்கிள் வரத்துக்கு தான் அந்த ஸ்பேஸ் வந்து வச்சுருக்காங்க. அங்கே போக்குள்ளே நான் அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த லேக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அங்கே இருந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நாங்கள் ஃபுட் கோர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இதில் ஒரு 9 to 10 ஷாப்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் அதுக்குள்ளே தான் போகிறோம். அங்கே என்னெல்லாம் இருக்குங்கிறத நான் இப்போ காட்டுறேன். இந்த ஷாப் வந்து இங்கே புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து கொரியன் ராமன் நூடுல்ஸ், சாக்லேட் வேஃபர்ஸ், சாண்ட்விச்சஸ் அண்ட் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எல்லாமே இருந்துச்சு. இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்போவே செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த லேக்குக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த ஷாப்பில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க நிறைய வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா டாப்பிங்ஸும் வச்சுருக்காங்க. நம்ம என்ன கேட்குறோமோ அதை நம்ம போட்டு தராங்க. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இது ஒரு ரெக்கமெண்டட் ஷாப் அந்த லேக்கில். நீங்கள் டெஃபினட்டாக அங்கே போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மிஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம பார்த்த அந்த வியூ எல்லாம் மறைஞ்சிருச்சு பாருங்கள். ஜஸ்ட்டு ஃபுல்லாக அந்த ஒயிட்டாக மிஸ்டாக தான் இருக்குது. அப்புறம் அந்த லேக் தெரியுது, அவ்வளோதான். நல்லாவே அந்த கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு 4 o'clock பார்த்தீங்கன்னா நல்லா மிஸ்ட் ஆகி கிளைமேட் அதுக்குள்ளே சேஞ்ச் ஆகிடுச்சு. பட் அப்பயுமே க்ரௌட் வந்துட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா அது வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால க்ரௌட் நிறைய பேர் வந்துட்டு தான் இருந்தாங்க. பட் அப்போ வர க்ரௌடுக்கு என்னென்னா அந்த பின்னால் அழகான இருக்கிற அந்த வியூ வந்து தெரியாமல் போயிருக்கும். ஏன்னா அந்த மிஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவே மறைச்சிருச்சு பாருங்கள். பின்னால் இருக்கிற அந்த க்ரீனரி எதுவுமே தெரியல. அந்த அளவுக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. நாங்களும் அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம். நாங்கள் வெளியே வர அந்த நேரத்தில் கூட நிறைய பேர் அந்த லேக்கு உள்ளே வந்துட்டு இருந்தாங்க. என்ட்ரன்ஸில் நிறைய பேர் இருந்தாங்க உள்ளே வரத்துக்கு. ஸோ நாங்கள் வெளியே வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெளியும் நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கேயும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர்.